என் ஃப்ரெண்ட் சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரேமாவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே ஐஸ்வர்யா இருந்துட்டு சேது கிட்ட போயிட்டு, மாமா எதுக்கு நீங்கள் அந்த குழந்தைகிட்டே இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? அவள் தான் வந்து உன்னை வேண்டான்ட்டு போயிட்டால மாமா, குழந்தைய கொடுக்காம போயிட்டா. ஆனால் குழந்தைய தூக்கிட்டு போனது எனக்கு சந்தோஷம் தான் மாமான்றாங்க. ஏன்னா எங்கே நீங்கள் அந்த குழந்தையவே நினப்பில் இருந்துருவீங்கன்ட்டு நான் ரொம்பவே பயந்துட்டேன்றாங்க. இப்போ தான் மனசு கொஞ்சம் ஆறுதலாகவே இருக்குன்றாங்க. சும்மா தேவையில்லாம குழந்தைன்ட்டு இருக்காதீங்க மாமா. விட்டுருங்க. இனி வந்து அவ குழந்தை எப்படி ஒண்ணு பார்த்துக்கிட்டோம். இனி நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கறத பத்தி நம்ம யோசிப்போம் மாமா. நம்மளோட வாழ்க்கைய நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோன்றாங்க. இப்படி ஐஸ்வர்யா தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறதுனால கோவப்பட்ட சேது, ஐஸ்வர்யா கன்னத்திலே பலான்னு இழுத்து விடுறாங்க. எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்ட இப்படி பேசுவா? அது என்னுடைய ரத்தம்டி, ஏன் குழந்தை. அப்ப யார்கிட்ட இருக்கணும், யார்கிட்ட இருக்கக்கூடாதுன்றத நான் தான் டிசைட் பண்ணணும். நீ டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசிட்டு இருக்காங்க. இல்ல நான் என்ன சொல்ல வரேன், நீ என்ன சொல்ல வரேன்ட்டு நீங்க பாரு. தேவையில்லாம என்கிட்ட வச்சுக்காத ஐஸ்வர்யா, நான் ஏற்கனவே செம்ம டென்ஷன்ல இருக்க, கிளம்பிடுன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருவாங்க. ஐஸ்வர்யா அழுதுட்டு இருக்காங்க. அப்புறம் ஈஸ்வரி வராங்க. ஏண்டி என்னாச்சு, ஏன் அழுதுட்டு இருக்கான்றாங்க. சேது மாமா என்னை அடிச்சுட்டாங்கன்றாங்க. சேது அடிச்சுட்டானா? எதுக்கடி அடிச்சா உன்ன அப்படின்றாங்க. இந்த மாதிரி நான் சொன்னா அடிச்சுட்டாருன்னுவாங்க. ஏண்டி அவனும் ஏற்கனவே வந்து கோவத்திலையும் அவன் குழந்தை விட்டுட்டு போன ஃபீலிங்லயும் இருக்கான். நீ போயிட்டு அவன்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா அவன் எப்படி கோவப்படாத இருப்பான்? ஏன் ஐஸ்வர்யா இப்படி பண்ணிட்டு இருக்க? சேது மாமா என் கூட இருந்தா தானே எனக்கு சந்தோஷம். அந்த குழந்தைய நினைச்சிட்டே இருந்தா, இங்க பாரு, அவன் அதுல இருந்து வெளியே வரணும்னா கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும் இல்லையா? ஆனா அதை விட்டுட்டு நீ என்னடனா இந்த மாதிரி அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா எப்படி ஐஷோன்றாங்க. இங்க பாரு, இப்படி எல்லாம் அவனை போட்டு நீ டார்ச்சர் பண்ணாத. கொஞ்சமாச்சும் அவனை ஃப்ரீயா இருக்க விடு. அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாம அவனை இந்த அளவுக்கு போட்டு ஏன் ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. சொல்றத கொஞ்சமாச்சும் தயவு செஞ்சு கேளு ஐஷோ. அதை விட்டுட்டு மூச்சிட்டத்துக்கு இந்த மாதிரி முடிவுகளை எடுத்துட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு கோவமா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்க பாரு, சேது மனசு மாறுறதுக்கு பொறுமையா இருன்ற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.